ஸோ வந்து தங்கலான ஒரு வழியாக பார்த்தாச்சு. விக்ரம் என்ன எஃபர்ட்டு, இத்தனை வருஷம் கழிச்சும் எல்லா படத்துலையும் வேறு லெவல் எஃபர்ட்டு. இதுக்காகவே நம்ம போய் படம் பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் ரொம்ப பெரிய பிரேக்கு. மகானும் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் போட்டிருக்கிறாரு விக்ரம். கூட இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் பில்டப் பண்ண அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு ரோல் இருக்கான்னு தெரியல. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து 1001 ரேஞ்சில் இல்லாட்டி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கச்சிதமாக போட்டிருக்காரு. பட் அங்கங்கே கொஞ்சம் மிஸ்ஸிங் இருந்தாலும் ரைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. பட் இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே. நமக்கு வந்து அந்த கனெக்ட் வந்து ஒரே ஒரு சீக்வன்ஸ் நடக்குது மாநாடு படத்தில். நம்ம கிட்டத்தட்ட லூப் மாதிரி அது ஒரு 3 தடவை 3 காலகட்டங்களில் நடக்குது. இதுக்கு நடுவில் நடக்கிற ஸ்டோரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால த்ரூ அவுட் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில். அப்புறம் ஆனால் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு ஒன் டைம் வாட்சபிள். அது என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு போர்லாம் அடிக்க போகிறது இல்லை. கிளைமேக்ஸ் வரைக்கும் கச்சிதமாக அப்படியே முடிஞ்சிட போகுது. ஸோ அதனால் போர் அடிக்க போகிறதில்ல. இதில் நிறைய விஷயங்கள் குறியீடுகள் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இதை பற்றி